நாங்கெல்லாம் விக்கிர ஆராதனை செய்யறதுல ஆனால் பொருளாசை உடையவளா இருப்போம். உங்க வீட்டில் வந்து உங்க வீட்டை கிளீன் பண்ற டியூட்டி எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. நியூ ஜெர்சின்னுட்டு அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய பணக்காரர், ஒரு தூத்துக்குடியை சேர்ந்தவர். அவர் வீட்டில் தங்கணும்னுட்டு எனக்கு 2 நாள் சொல்லியிருந்தாங்க. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. பேர் சொல்லியே சொல்கிறேன், அதனால நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். இந்த செய்தி அவங்க கேட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்ன நடந்துதானே சொல்கிறேன். அப்போ 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒருத்தி அட்வொகேட் ஆகிறா, இன்னொருத்தி பெரிய அக்கௌண்டன்ட் ஆகிறா. அவர் பயங்கரமான ஃபைனான்ஸில் பெரிய கில்லாடி, பெரிய வீடு. இப்போ எனக்கு மகா படுத்த ரூமில் படுங்க, அங்கே தான் பாத்ரூம்லாம் லேட்டஸ்டாக இருக்குது பிரதர், லேட்டஸ்ட் பாத்ரூம், லேட்டஸ்ட் டாய்லெட், நீங்கள் இங்கே படுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நான் போனா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் 36 லிப்ஸ்டிக் கலர், 36. நீங்க கேப்பீங்க எப்படி தெரியும், நான் எண்ணி பார்த்தேன். எண்ணிய கொண்டு விட்டாங்கன்னு அப்படிதான். 36 கலர் லிப்ஸ்டிக். நான் நினைச்சேன் என்ன செய்யறான்னுட்டு. 2 நாள் கழிச்சு அவ வந்தா, ஒரு ட்ரெஸ்ஸும் போடல, கிட்டத்தட்ட இவ்வளவு தான் போட்டிருந்தா. நான் சொன்னேன் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்ததான லிப்ஸ்டிக், அப்ப லிப்ஸ்டிக் இது எத்தனை வாங்கி வச்சிருக்கா, எனக்கு விளங்கவே இல்லை. சரின்னு பாத்ரூம் குள்ள போனா அங்க 42 லிப்ஸ்டிக். அந்த வீட்டில் மட்டும் என்னை சொல்லி இதை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2 லாரி நிறைய வேண்டாத பொருள் வச்சிருப்பேன். பக்கத்தில் கைப்பிடிச்சுக்கலுங்க, உங்க வீட்டில் வேண்டாத பொருள் எவ்வளவு இருக்குது. யாரோ ஒரு சகோதரி சொல்லலாம், நான் ஒரு சாரியை உடுத்தி 6 வருஷம் வச்சுது, ஆனா வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்க? ஜெயலலிதா அம்மா 900 செருப்பு வச்சிருந்தா, 1200 சேலை வச்சிருந்தா, ஆனா போகும்போது தேசிய கொடி தான் போட்டு போனானுங்க. தெரியுமா? எத்தனையோ விதவிதமான கார் வச்சிருந்தா, ஆனா கொண்டு போனது பீரங்கி வண்டியில கொண்டு போனானுங்க. சிலருக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், போன் வந்துட்டா 3 மாசத்துல வாங்கு, இது பழச. என்ன வரத்து வர்றீங்கப்பா. இன்னைக்கு போய் வீட்டில் முழங்கால் போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி எறிஞ்சிடன்ட்டு. தேவையில்லாத பொருளை நாயும் பேயும் யூஸ் பண்ணும். லிசன், நான் யாரையும் குறை சொல்றதுக்கால வேதத்தில் இருக்க அர்த்தத்தோடு பேசுறேன்.